பெஸ்ட் லஞ்ச் ஆஃப் த இயர் அப்படின்னா நான் இந்த டே தாங்க சொல்லுவேன். சூப்பரான ஒரு லஞ்ச் டேங்க. நியூசிலாண்டில என்னோட ஆஃபீஸில கல்ச்சுரல் லஞ்சுங்க. ஸோ அதுக்கு எல்லாரும் அவங்கவங்களுக்கு புடிச்ச ரெசிபீஸ் பண்ணி கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு வந்து எல்லாருமே நம்மக்கிட்ட கேட்டதும் பிரியாணி பண்ணி கொண்டு வர சொல்லியிருந்தது தான். ஸோ நம்மளுக்கு வந்து பிரியாணி சிக்னேச்சர்ன்றதால அதையே கொண்டு போயிட்டோம். ஒரு 30+ கண்ட்ரீஸ்லேருந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எல்லா கண்ட்ரியில இருக்க குசைன்ஸும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு லஞ்ச் பிரேக்கில நம்ம ஒரு ஹோல் வேர்ல்டுக்கே ட்ராவல் பண்ணி போன மாரி இருந்தது. இதில ஐகானிக்கான விஷயம் என்னன்னா, இது எல்லாமே ஹோம் மேடுங்க. ஸோ ஒருத்தரோட பிரசன்டேஷனும் பார்த்தா, அது வந்து அப்படியே ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுற ஃபீல் இருந்துச்சு. அது ஹோம்மேட்னே நம்ப முடியல. யார் யார் என்னென்ன டிஷ் பண்ணாங்க, அதில என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்றதையும் ஒரு ஸ்லிப் மாரில எழுதி அத ஒட்டிட்டாங்க. ஸோ தட் அத படிச்சுட்டு அலர்ஜிஸ் இருக்கவங்கலாம் வந்து அந்த ஃபுட் சாப்பிடலாமா, வேணாமான்னு டிசைடும் பண்ணிக்கலாம். அண்ட் யார் பண்ணாங்க, என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் போட்டிருக்காங்கன்ற கியூரியாசிட்டியும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இதில கொஞ்சம் ஃபுட் வந்து நம்மளுக்கு ஃபெமிலியரா இருந்துச்சுங்க. நெறைய ஃபுட்டு ரொம்ப சர்ப்ரைசிங்கா தான் இருந்தது. சூப்பு, ஸ்பைசியான கரீஸு, ஸ்டார்ட்டர்ஸு, ட்ரெடிஷ்னல் டெசர்ட்ஸு அப்படின்ட்டு எல்லாருமே சூப்பரா அவங்கவங்களோட டிஷ்ஷஸ் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. லைஃப்ல இத்தனை கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணி, அந்த கண்ட்ரியோட ஆத்தென்டிக் டிஷ்ஷஸ் எல்லாமே நம்மளால ஹோம்மேடா ட்ரை பண்ண முடியுமா? அப்படின்னா, அது கொஞ்சம் டவுட் தாங்க எனக்கு. பட் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு கவுண்ட்லெஸ் ஃப்ளேவர்ஸ நம்ம ஒரு லஞ்ச் பிரேக்லயே எல்லா கண்ட்ரியோடதும் ட்ரை பண்றதுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்துச்சு. ஒரு சூப்பரான மல்டி குசைன் லஞ்ச்ங்க. அப்புறம் என்ன, எனக்கு புடிச்சது எல்லாமே ஒண்ணு ஒண்ணு சாம்பிள் எடுத்துட்டு வந்து பிளேட்ல வச்சு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அன்டில் தென் பாய்.